வணக்கம் அன்பர்களே, அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். கடகராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த மாதம் உங்களுடைய தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். ஏன் இதை ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, உங்க ராசியில் சுக்கிரன் என்கின்ற கிரகம் உட்கார்ந்திருக்கார். சுக்கிரன் என்கின்ற கிரகம் உங்களுக்கு யாருன்னா லாபத்தை தரக்கூடியவன், மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை தரக்கூடியவன். அந்த சுக்கிரன் உங்க ராசியிலேயே இருக்கிறது கூடுதல் சிறப்பாகவும், இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன், தன்னம்பிக்கை காரக கிரகமான சூரியன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய இந்த மாதத்திலும் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ராஜ யோகத்தை தரக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்ல, அதாவது 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய ஒரு உயர்வை தரக்கூடிய, மனதில் இருந்து வந்த அத்தனை கஷ்டங்களை போக்கிக் கொண்டு குழப்பங்களிலிருந்து தெளிவு கொடுத்து ஒரு வெற்றியை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் நிச்சயமாக இந்த கடகத்துக்கு அமையும். இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நல்ல செய்திகளை கொடுக்கும். இதுவரைக்கும் சந்தோஷமே அனுபவிக்காத கடந்த 2 வருடங்கள் ஏதோ ஒரு வகையில் மனக்குழப்பங்கள், மன சிந்தனைகள், மனதால சார்ந்த விஷயத்தில் சந்தோஷத்தை அடையாத இந்த கடகத்துக்கு இந்த மாதம் நிச்சயமாக ஒரு குட் நியூஸ், கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த கடகத்துக்கு அமையப்பெறும். இதுல எந்த மாற்று கருத்து இல்லை. கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா கொடுத்திருக்காது. ஏதோ ஒரு வகையில் ஒரு குறைபாடுகளோட, ஒரு கருத்து வேற்றுமைகளோட இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பாங்கு, நம்ம குடும்பம், நம்ம கணவன், நம்ம மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுநலத்தன்மை வரக்கூடிய அமைப்புகள், சமூகத்தில் ஒரு அந்தஸ்தோடு இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டுன்னு சொல்லுவேன். என செவ்வாய் என்ற கிரகம் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் போய் அமர இருக்கிறது இந்த மாதம். ஏன்னா உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய 5 கூடியவன் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி, தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் கடந்த சில மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா நீச்சத்தன்மையிலும் கேதுவோட இருந்து சில வகையில் பாதிக்கப்பட்டு இருந்து உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் சில பிரச்சனைகள் இருந்தது. பூர்வீக சார்ந்த விஷயத்திலும் சில தொந்தரவுகள் இருந்தது. இப்போ அது அத்தனையும் களைய போகிறது. 4ஆம் இடத்தில் வந்து அமருகின்ற செவ்வாய் எப்போ வந்து அமர்கிறார்? 13/9/2025. நோட் பண்ணிக்கங்க. ஸோ அதிலிருந்து நீங்களாகவே இருக்க போறீர்கள். உயர்வை கொடுக்கக்கூடிய, தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய, எழுச்சியை கொடுக்கக்கூடிய, வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம். தனப்பிரச்சனை எல்லாம் அகலப்போகிறது. பொருளாதார பிரச்சனைகள், குறைபாடுகள் தீரப்போகிறது. அதை சரி செய்யலாம் என்கின்ற நிறைய பேர்த்துக்கு பொருளாதார பிரச்சனை உண்டு, கடன் பிரச்சனை உண்டு, எதிர்ப்பு பிரச்சனை உண்டு, நோய் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் தான் நிறைய வியாபித்து இருந்ததுன்னு சொல்லுவேன் இந்த கடகத்துக்கு. அந்த நெகட்டிவ்ல இருந்து இப்போ அப்படியே பாசிட்டிவை நோக்கி நகரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த செப்டம்பர் மாதம் முன்னிறுத்தும் உங்களுக்கு. 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ஒரு நல்லவர், அதாவது பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கிறார். நிறைய விற்பனை, நிலம் விற்பனை ஆகலை, ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய கஷ்டங்களைத்தான் கொடுத்து கொண்டு இருந்ததுன்னு சொல்லுவேன். இப்போல்லாம் விற்பனையாகாத நிலங்கள் விற்பனையாகும் என்கின்ற அந்த எழுச்சியை நோக்கி, அந்த தன்னம்பிக்கையை நோக்கி நகரக்கூடிய ஒரு மாதம் இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொல்லுவேன். கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் சிக்கி கொண்டிருந்த அத்தனை கடகராசி என்பவர்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் அமையும். இதுவே ஒரு நல்ல விஷயமா இருக்கும்.
எதை நினைத்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அதற்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. பாசிட்டிவ் தான் நினைக்கணும். இது வரைக்கும் நெகட்டிவ் வியாபித்து கொண்டிருந்தது. இப்போ பாசிட்டிவ் நினைச்சு பாருங்க, நல்லதாக நடக்கும். நல்ல காலம் பிறந்து விட்டது இந்த கடகத்துக்கு அப்படின்னு சொல்லுவேன். வெளியூர், வெளி மாநிலம், அந்நிய தேசம் இதுக்கெல்லாம் முயற்சி எடுத்துட்டு இருக்கேன் சார், சக்சஸ் கொடுக்கல சார், இப்போ கொடுக்கும் சார். ஸோ வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசம், தூரதேச பிரயாணம் இதெல்லாம் சக்சஸ் கொடுக்கும். இம்போர்ட், எக்ஸ்போர்ட், இந்த மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட துறை ரீதியில் இருக்கின்றவர்கள் அல்லது அதற்குள்ள என்ட்ரி ஆகணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை கடகத்துக்கும் நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புள்ள மாதம் இந்த செப்டம்பர் மாதம். சுப விஷயங்கள், சுப காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு திருமணம் நடக்கல, திருமணம் தள்ளி போய்கொண்டே இருந்தது. அப்படி திருமணம் நடந்தாலும் ஒரு நல்ல விஷயம், நல்ல செய்திகள் காதுக்கு கிடைக்கல. திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், இதெல்லாமே உண்டு. நல்ல விஷயம் உண்டு, நல்ல செய்திகள் கிடைக்கும். காதலுக்குள்ளே போய் நிறைய பேர் சிக்கிக்கொண்டு அந்த காதல் அப்படிங்கிற தன்மையில் ஒரு சிலருக்கு ரணகலமாக்க கூட இருந்திருக்கும். ஏண்டா நம்ம காதலுக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கின்றவர்களுக்கெல்லாம் சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் அமையும், நிச்சயமாக அமையும். தொழில் உயர்வு, வேலை உயர்வு, உத்தியோக உயர்வு, இதெல்லாம் 2 வருஷமாக எனக்கு ப்ரமோஷன் வேணும், ஒரு இடமாற்றம் வேணும் நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு திடீரென்று இடமாற்றம், இதே ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஒரு நல்ல விஷயம் உங்கள் குடும்பத்திலேயோ உங்களுக்கு ஒன்று நடந்த எவ்வளோ ஒரு பூரிப்பு இருக்கும், அந்த மாதிரி பூரிப்பு நிச்சயமாக இந்த கடகத்துக்கு உண்டுன்னு சொல்லுவேன். இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி தோற்று போயிட்டோம். எக்ஸாம் எழுதி அரியர் விழுந்துருச்சு, ஏதோ ஒன்று நல்லாவே படிக்க முடியல, இப்போ படிச்சிருவீங்க, சக்ஸஸ் கொடுத்துரும். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி கடந்த 2 வருடங்களாகவே செயல்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய கடகத்துக்கு இந்த செப்டம்பர்லிருந்து ஊக்கமும் தன்னம்பிக்கை கொடுத்து அதுக்குள்ள என்ட்ரியாக்கியே உங்களை விடும். அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, 3ஆம் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது புதன் பகவான். அந்த புதன் பகவான் இந்த மாதம் ஆட்சி பலம், உச்ச பலம், மூல திரிகோணம் பலம் பெற்று வலிமையாக அமரப்போகிறார். பாக்கியஸ்தானத்தை பார்க்க போறார். அப்போ நிச்சயமாக தைரியத்தாலும் வீரியத்தாலும் உங்களுடைய மன தெம்பாலும் உங்களுடைய அந்த அதாவது என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ராங் கெப்பாசிட்டி கண்டிப்பாக வந்துடும். தோத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ ஜெயிக்க வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்போது கடகத்துக்கு இனி வெற்றி மேல் வெற்றி தான் சொல்கிறேன். அப்போது நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி, உங்கள் மனசுக்கு இனிமையான செய்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் அமையும். ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடாக, ஏன்னா 9ஆம் அதிபதி தான் பாக்கியாதிபதியாக குரு வருவார். அந்த இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். அப்போ அந்த குரு பகவானுடைய ஜெயந்தி இந்த 4/9/2025 வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடுங்க, அல்லது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுங்க, அல்லது ஏதாவது ஒரு குரு ஸ்தலத்துக்கு சென்று வழிபடுங்க. உங்களுக்கு உண்மையாகவே ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போல் இந்த மாதம் உங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் பகவான். இந்த கடகராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னாலே யாரை வழிபடுறீங்களோ இல்லையோ, முருகப்பெருமான் செவ்வாய் ராஜயோகத்தை தரக்கூடிய 5க்குரியவனும் 10க்குரியவன் தான் செவ்வாய். ஸோ அவரை கெட்டியாக வழிபடுங்கள். அதுவும் குறிப்பாக 16/9/2025 அன்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அல்லது உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடும் போது
உங்கள் ஆசைகள் அத்தனையும் நிறைவேறுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இந்த கடகராசி அன்பர்களுக்கு.